ஏடா புதகுலிக்கு ஏச்சு போட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்காங்க உலகத்தில்? ஒரு சமாதி 100-150 கோடி கட்டிருக்க. படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கட்டி இடிஞ்சு கூட்டிச்சோரா விழுகுது. என்ன கொடுமை. அப்புறம் என்ன நீ பேசுற? 100 கோடியில் தான் நூலகம் கட்டுவியா? எத்தனை பேர் உட்காந்து படிப்பான்? ஒரு நூலகத்துக்கு கருவியோட போ, எத்தனை பேர் படிப்பான்? 4 கோடியில் 400 பேர் படிக்கிற நூலகம் கட்ட முடியாதா? உன் மனச்சான்று இங்கே கை வச்சு சொல்லு. ஏன் 100-150 கோடியில் கட்டுற? ஏன் கட்டுற? பிள்ளைய உட்காந்து படிக்க 300 பிள்ளைய படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு. மரத்து நிழல உட்காந்து படிக்குது பல ஆயிரம் 1100 பிள்ளைய. ஒரு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியல உன்னால? சேட்டை பண்ணிட்டு அலையிற நீ. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை? எவனாவது ரோட்டில் வந்து போறானா? எதுக்கு 410 கோடியில் வைக்கலாம் பக்கத்து கொண்டு போனேன்? மதுரையிலிருந்து சென்னை வர 1000 ரூபா, கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை வர 1000 ரூபா. ஏன்னா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லு. சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா? அப்புறம் அதுக்கு 5000 ஏக்கருக்கு போகிற? டே கொழுப்படுத்து போய் தெரியல நீங்கள்லாம். என்ன சொல்லு உனக்கு என்ன நீ சொல்லு. டே சிறியது சுமாலிச பியூட்டிஃபுல்லுங்கிறான் ஏப் சுமாசர். சிறியதே அழகு, தேவைக்கு பழகு. நீ எதுக்கு இப்போ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு பறக்க விட போகிற முதலாளி யார்? அரசுக்கு ஃப்ளைட் இல்லை, பறக்க விட போகிறவன் யார்? தனியார் முதலாளி. அப்போ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் யாருக்காக கட்டுற? என்ன நீ என்ன என்ன நீ சொல்கிற நீ? அப்போ இந்த சமாதியை போய் தனம் பூ வச்சு